வணக்கம் நண்பர்களே, ஆதிசித்தன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம ஒரு புதிய தலைப்பில் ஒரு செய்தியை பார்ப்போம். அதாவது நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. உங்களுடைய வீடியோ எபிசோட் எல்லாமே அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்குது, ஷார்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு ஃபோனில் எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக உள்ளது. இருந்த பொழுதும் கேமராவிலேயே எடுத்து ஷார்ட் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் வீடியோ உங்களுக்கு செங்குத்தாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி தான் காரணம். இன்றைக்கி ஏதாவது ஒரு அர்ஜெண்ட், அவசரம், ஆத்திரம், உயிர் போகக்கூடிய சூழ்நிலை, ஒரு ஜீவனுக்கு ஆபத்து அப்படின்னா மக்களுக்கு வரக்கூடிய ஒரே நம்பர் 108 108 ஆம்புலன்ஸ். ரோட்டில் ஒரு விபத்து நடக்குது, இல்லை அது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு ஜீவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கோ அடுத்தவர்களுக்கோ உதவணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கோ வரக்கூடிய அடுத்த செகண்ட் ஃபோன் எடுத்து நேரடியாக 108க்கு டயல் பண்ணிடுவாங்க. 108 அப்படிங்கிறது ஆம்புலன்ஸ் அவசர சிகிச்சை பிரிவு அப்படிங்கிறதுக்காக நம்ம மத்திய அமைச்சரவை கொண்டு வந்த ஒரு நம்பர். இந்த நம்பர் மாறிடுச்சு, 104 ஆயிடுச்சு, 102 ஆயிடுச்சு. அதற்குண்டான வீடியோ ஷாட் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஸ்க்ரீனில் வரும், பாருங்கள். இப்படி ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் வந்தது. முதலில் இந்த செய்தியை, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அனைத்து செய்திகளையும் நம்பலாமா அப்படின்னா, சரியான ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி ஒரு நியூஸ் கொடுக்குது, இல்லை அரசாங்கம் ஒரு நியூஸ் கொடுக்குது அப்படின்னா அதை நம்பலாம். 3வது மனிதர்களோ 4வது மனிதர்களோ இந்த மாதிரி வதந்திகளை பரப்பும்போது அதையை நம்ப வேண்டாம். 108 அப்படிங்கிற ஆம்புலன்ஸ் நம்பர் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. ஏன்னா இது மத்திய அமைச்சகத்தில் பரிந்துரைக்கப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டு அதற்கப்புறம் கொடுக்கப்பட்ட ஒரு நம்பர். இந்த 108 பற்றி சில தகவல்களை பார்க்கலாம். அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற இதுக்குள்ளே தான் நம்ம பூமியும் இருக்குது, கோடான கோடி கிரகங்கள் சுற்றி கொண்டு இருக்குது. அதில் இந்த சோலார் எலிப்ஸில் 9 கிரகங்கள் இருக்குது. இதில் பூமியும் ஒரு கிரகம். இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் நம்மளால் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தையோ இதையோ ஏற்படுத்த முடியாது. எதில்? இயற்கையில். அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுடைய நடவடிக்கைக்கு ஏற்றமாறு இயற்கை எப்பொழுதும் தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ளும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, போர்கள் நிறைய அழிவுகள் ஏற்படுது அப்படின்னா அங்கே ஆண்கள் அதிகமாக உயிரிழக்கப்படுவார்கள். அந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசுகளாகவே இருக்கும். பெண் குழந்தைகளை காட்டிலும் ஆண் வாரிசுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஜென்ரலாகவே பெண் குழந்தையினுடைய பிறப்பு சதவீதத்தை விட ஆண் குழந்தைகளினுடைய பிறப்பு சதவீதம் 20லிருந்து 30% ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா ஆண் குழந்தைகளுக்கு ஆயுள் குறைவு, பெண் குழந்தைகளை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு ஆயுள் குறைவு. அப்போ அந்த 20% 30% பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் ஜாஸ்தியாக பிறக்கும் பொழுது அங்கே இறப்பு விகிதத்தோட சமநிலைப்படுத்தும் போது அந்த ரேஷியோ ஈக்குவல் ஆயிரும். இங்கேயும் 100 பெண் குழந்தைகள், அங்கேயும் 100 ஆண் குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் ஆயிரும்.
இயற்கை எப்பொழுதும் தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ளும். அதே மாதிரி இயற்கை எப்பொழுதும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்காது. நாம் அதற்கு தீங்கு நினைக்காத பட்சத்தில் இயற்கை எப்பொழுதும் நம்மளையே தொந்தரவு செய்யாது. சரி, இதற்கும் 108ற்கும் என்ன சம்பந்தம்? எத்தனையோ நம்பர்கள் 1 முதல் 1000 வரை, லட்சங்கள் வரை எத்தனையோ எண்ணிக்கைகளில் நம்பர் இருக்கும் பொழுது 108 அப்படிங்கிற ஒரு நம்பரை இந்த அவசர கால சிகிச்சை பிரிவிற்கு மத்திய அமைச்சகம் தேர்ந்தெடுத்தது ஏன்? நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கலாம், புதுசாகவும் தெரியலாம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது ஒரு கோயின்சைடு அப்படிங்கிறது தான் தோணும். அதாவது இந்த 108 அப்படிங்கிற நம்பர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பு இதையை இராணுவத்தில் உபயோகித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கென்று தனி கோடுவேர்டு, அவர்களுக்கென்று தனியாக சிக்னல் பரிமாற்றத்திற்கும் பயன்படுத்தி கொண்டிருந்த நம்பர் தான் 108. இந்த 108ஐ நமது இராணுவத்திடமிருந்து வாங்கி நமது மத்திய அமைச்சகம் மசோதா நிறைவேற்றி 108 ஆம்புலன்ஸுக்கு கொடுக்கப்பட்டது. இதையை ஏன் மத்திய அமைச்சகம் 108ஐ மட்டும் செலக்ட் செய்தார்கள்? 99 பண்ணியிருக்கலாம். 100 ஏற்கனவே கொடுத்தாச்சு. அது போலீஸ் அப்படிங்கிறதுக்கு விசாரணை 100 அடிச்சு கேளுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவசரகால சிகிச்சை பிரிவுக்கு 108 கொடுக்கப்பட்டது ஏன்? இதற்குள் 1000 சூட்சமங்கள் இருக்கு. அதை மத்திய அமைச்சகம் செலக்ட் பண்ணவில்லை. பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து கொடுத்த நம்பர் தான் 108. அந்த பிரபஞ்சம் தங்களுடைய எண்ண அலைவரிசைகளை அங்கே மேலே உட்கார்ந்துருக்கிறவங்கள்ட்ட போய் டெலிகாஸ்ட் பண்ணி அவர்கள் இந்த 108ஐ எடுக்க வச்சிருக்குது. இதை நீங்களும் நானும் பண்ண முடியாது. பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு சக்தி மனித குலத்தை காப்பதற்கு ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அப்போ மனித குலத்தை காப்பதற்கு ஒரு நம்பர் வேணும். அந்த மனித குலத்தை உயிர் பயத்திலிருந்து அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு சேர்க்க ஒரு நம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நம்பரை நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் முடிவு பண்ணி 108 அப்படிங்கிறதை அவர்களுடைய சிந்தனைக்குள் போய் தூண்டி இந்த 108 கொடுத்துருக்குது. எதன் அடிப்படையில் வேண்டுமல்ல? முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். 108 அப்படிங்கிறது உடனே யாருக்கு தொடர்பு கொள்ளுவா? ஒரு ஜீவன் ஏதாவது ஒரு ஆபத்தில், அது சூசைடாக இருக்கலாம், சாணி பவுடர் குடிச்சிருக்கலாம், விஷங்களை அருந்தி இருக்கலாம், அல்லது விபத்துக்களில் சந்தித்து உயிர் போகக்கூடிய கண்டிஷனில் இருக்கலாம். இப்படி துடிதுடித்து கொண்டிருக்கக்கூடிய உயிர் போகாமல் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அந்த நிகழ்வு தென்படுகிறதோ அவர்கள் எடுத்ததை 108 தான் கூப்பிடுவாங்க. 108 ஆம்புலன்ஸ் வரும், அவங்கள செக் பண்ணி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி காப்பாற்றும். இதுதான் கான்செப்ட். இது முற்றிலும் அரசாங்கம் இலவசமாக செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு ஜீவன் அப்படின்னா அந்த ஜீவனுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா வெளியேறுகிறது. அதுதானே உயிர் போகிறது. அப்போ அங்கே ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லி நம்ம எதை வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கெல்லாம் ஆத்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். இந்த சூரியனுக்கு நியூமராலஜியில் கொடுக்கப்பட்ட நம்பர் 1. சரி, இப்படி விபத்தோ, இப்படி சூசைட் பண்ணிக்கிறதோ, அல்லது
ஒரு ஜீவன் அந்த உடலை விட்டு பிரியோனும் போகிறதுக்கு துடிக்குது, வெளியேறுவதற்கு துடிக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அப்படி ஆகிறதில்லை. அவர்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் அது நிகழுது. அப்போ அங்கே கர்மாவை சொல்பவன் யார்? ஒவ்வொருவருடைய கர்மாவின் அடிப்படையில் தான் அந்த விபத்து நிகழும். அப்போ அந்த கர்மாவை அவர்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணக்கூடியவ, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். அதனால தான் அவருக்கு பெயர் கர்மகாரகன். இந்த சனீஸ்வர பகவானுக்கு நியூமராலஜியில் கொடுக்கப்பட்ட நம்பர் 8. ஆத்மகாரகனான சூரியனுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் 1, சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் 8. அப்போ 108இல் 1ம் 8ம் வந்துருச்சு. இந்த நிகழ்வு எங்கே நடக்குது அப்படின்னா பிரபஞ்சத்துக்குள்ளே தான் நடக்குது. பிரபஞ்சத்தில், அதுவும் பூமியில் இருக்கக்கூடிய கிரகத்தில் பூமிங்கிற கிரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடக்குது. அப்போ பிரபஞ்சம் ஒரு வட்டம், ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளை காட்டுறது தான் அந்த 0, 108. இப்படி அந்த ஜீவனை ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றுறோம். நல்லா கவனிச்சுங்க. 100க்கு 99% ஆம்புலன்ஸில் ஒரு ஜீவன் பிரியாது. அதற்கு ஏன் அப்படின்னு ஒரு ஜோதிடராக காரணங்களை சொல்லிக்கொண்டே வர்ற, நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. பின்னாடி அதற்குண்டான காரணங்கள் இருக்கு. 99% ஆம்புலன்ஸில் உயிர் பிரியாது. ஆம்புலன்ஸுக்கு கொண்டு போகையில் உயிர் போகும், இல்லைன்னா ஆம்புலன்ஸிலிருந்து இறக்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய இன் பிட்வீன் கேப்புக்குள்ளே அந்த ஜீவன் பிரியலாம். 100க்கு 99% ஆம்புலன்ஸில் எந்த உயிரும் பிரிவது இல்லை. எங்காவது ஒரு சிலது நடக்கலாம். சரி, இப்போ இந்த 108 அந்த பிரபஞ்சம் ஏன் கொடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மகாரகனான நம்பர் 1, கர்மகாரகனான நம்பர் 8. இந்த நிகழ்வு எதுக்குள்ளே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு சர்க்கிளுக்குள்ள நடக்குது. அதனால தான் 108. அடுத்தபடியா இந்த 108 அப்படிங்கிற நம்பருக்குள்ள நிறைய மேஜிக் உள்ளது. இப்படி தூக்கிட்டு போகக்கூடிய ஜீவனை நம்ம காப்பாற்றுறோம் இல்லையா? அப்போ அங்கே காக்கும் ஒரு ஜீவன் வரணும்ல. அப்போ அங்கே யார் காத்து ரட்சிக்கிறார்கள் அப்படின்னா, அப்போ சூரியனுடைய நம்பர் 1, சனி பகவானுடைய நம்பர் 8, ரெண்டை கூட்டினீங்கன்னா 9. 9 நியூமராலஜியில் கொடுக்கப்பட்ட கடவுள் செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்திற்கு தான் 9ஆம் நம்பர் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த செவ்வாய்க்கும் காப்பாற்றுதலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அப்போ காக்கும் கடவுள் செவ்வாய் அங்கே வந்து விடுகிறார். அவரே சாட்சாத் முருகப்பெருமான். அதனால தான் காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க அப்படிங்கிற வரிகள் வந்தது. ஸோ நம்மளையெல்லாம் இந்த ஜென்மத்தில் ஆபத்தில் இருந்து காக்கக்கூடியவன் முருகப்பெருமான். மொத்தமாக உலகை காக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பெருமாள். ஆனால் அவசரத்துக்கு காக்கக்கூடிய கடவுள் என் அப்பன் முப்பாட்டன், எனக்கு முன்னோடி, எனக்கு வழியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் மட்டுமே தான். சரி, இந்த 108 அப்படிங்கிற நம்பருக்குள்ள நிறைய மேஜிக் இருக்குது. அதனால தான் அந்த பிரபஞ்சம் இந்த 108 செலக்ட் பண்ண வச்சிருக்குது. சரி, எப்படி? ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, அலோபதி அப்படிங்கிற துறை இருக்குது. இதில் நேச்சுரோபதி அப்படிங்கிற ஒரு துறையில் தான் அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு வைத்திய முறை இருக்குது.
இந்த அக்குபஞ்சர் வைத்திய முறையில் மனிதர்களுக்கு அவர்களுடைய உடம்பில் 108 பாயிண்ட் உள்ளது. அக்குபஞ்சர் பாயிண்ட்டு 108 பாயிண்ட்டு நம்ம உடலில் உள்ளது. அப்போ இங்கே 108 வந்துருச்சுங்களா? சரி. அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நான் தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது தென்னாடுடைய சிவனையை போற்றி. தென்னாடு அப்படிங்கிறது தமிழ்நாடு. அப்போது பூர்வீகத்தை மையமாக கொண்டவர் சிவபெருமான். அவருக்கு இமயமலை வீடாக இருக்கலாம், ஆனால் அவருடைய பூர்வீகம் தமிழ்நாடு. அதனால தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாருமே சொல்லி வச்சாங்க. சரி, இந்த 108 அப்படிங்கிறது 108 சிவ தாண்டவம். 108 திவ்ய தேசம். பெருமாளினுடைய இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 108 திவ்ய தேசம். சிவா இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 108 சிவ தாண்டவம். எங்கே போய் பண்ணாலும் 108 அர்ச்சனை. அம்பாளுக்கோ விநாயகருக்கோ மற்றவர்களுக்கோ மந்திரம் சொல்லும்போது போற்றின்னு சொல்லுவாங்க. நான் போய் 108 போற்றி சொல்லிட்டு வர்றேன். ஓம் லட்சுமியே போற்றி, ஓம் விநாயக பெருமானே போற்றி அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? எத்தனையோ தடவை வேணாலும் சொல்லலாம். ஆனால் மினிமமாக ஒரு கணக்கு வேணும். அப்படின்னா 108 முறை தான் சொல்கிறார்கள். ஒரு கோயிலில் விளக்கு பூஜை நடத்துகிறாங்க, 108 விளக்கு பூஜை தான் நடத்துவாங்க. ஒரு கோயில்லையோ ஒரு வேற எங்கேயோ ஒரு ஸ்லோகம் சொல்லி அந்த ஸ்லோகம் முடிக்கணும் அப்படின்னா 108 தடவை சொல்லி தான் முடிப்பாங்க. ஓமகுண்டம் போட்டு உலக நன்மைக்காக நிறைய சித்தர்கள் மாநாடுலாம் போயிருப்பீங்க. ஓமகுண்டம் போடுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 108 ஓமகுண்டம் போடுவாங்க. 108 ஹோம ஜாமானம். ஹோமத்துக்கு ஒரு ஹோமம் பண்ணும்போது, ஹோமம் அப்படிங்கிறது அக்னி வளர்ப்பது. அப்படி ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்கு தேவையான பூஜை பொருட்கள், புனித பொருட்கள் அப்படின்னு சொல்லி 108 பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஐயப்பனுக்கு சரணகோஷம் போடுறவர்கள் 108 சரணகோஷம் போடுவாங்க. இப்படி இந்த 108க்குள் ஏகப்பட்ட மேஜிக் உள்ளது. சரி, இந்த 108ற்கும் ஒரு ஜோதிடராகிய நம்மளுக்கும் உள்ள தொடர்பு, ஜோதிட ரீதியாக இந்த 108 எங்கே வருகிறது? பனிரெண்டு ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள். இதுதான் அஸ்ட்ராலஜியினுடைய பேசிக். இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ள 108 எங்கே வருது? பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு பூமியில் வாழக்கூடிய ஒரு ஜீவனுடைய கர்மாவை அடிப்படையாக கொண்டது. அங்கே அந்த கர்மாவை தீர்மானித்து அந்த கர்மாவிற்கு இந்த காலகட்டத்தில் நல்லது, இந்த காலகட்டத்தில் கெடுதல் அப்படிங்கிற ஒரு டிசைனை கர்மகாரகனான சனி பண்ணிடுவார். இந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு போய் ராகு கேதுனுடைய கையில் கொடுத்து அது அந்த டைம் வரும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துருவார். அப்போ ராகு கேதுக்கள் தான் நம்முடைய கர்மாவினுடைய அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு நல்லதையும் கெட்டதையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இது எதனுடைய வழியில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 நட்சத்திரங்களினுடைய வாயிலாகத்தான் நடக்குது. இப்போ ஒருத்தர் இறந்துட்டார், உடனே என்ன கேட்பாங்க? நேரம் பார்த்தியா? என்ன நட்சத்திரத்தில் இறந்துருக்கிறாரு?
சில நட்சத்திரங்கள் அடப்பு வரும். அடப்பு அப்படிங்கிறது அந்த ஜீவன் மேலுலகத்துக்கு போகாது. அது இன்னொரு சப்ஜெக்ட் தனியாக சொல்கிறேன். அப்போ என்ன நட்சத்திரத்தில் இறந்துருக்காரு, அடப்பு கிடப்பு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட 13 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்களில் 13 நட்சத்திரங்களுக்கு அடப்பு வரும். அப்போ ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் என்றால் 27 நட்சத்திரங்களுக்கு 108 பாதங்கள். அப்ப இங்க 108 வந்துருச்சா? சரி, அடுத்தபடியா இன்னொரு நிகழ்வையும் பார்ப்போம், ஜோதிடத்தோட சம்பந்தப்படுத்தி. ஒரு ஜீவன் முக்தி பெறுது அப்படின்னா தானே இந்த உலகை விட்டு போகுது. அது இயற்கை மரணமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இடையில் அந்த கர்மா செய்த நல்லவை கெட்டவைகளினுடைய அடிப்படையில் அதற்கு ஒரு விபத்து நிகழ்ந்து அந்த விபத்தால் பாதிக்கப்பட்டு அந்த ஜீவன் காப்பாற்றணும், அல்லது அந்த ஜீவனை காப்பாற்ற முடியவில்லை என்றாலும் அந்த ஜீவனுடைய டொனேஷன், அந்த ஜீவன் கொடுக்கக்கூடிய உடல் உறுப்பு தானங்களால் பல உயிர்கள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அந்த அடிப்படையில் 108 வச்சிருக்காங்க. இந்த 108 அப்படிங்கிற நம்பர் எப்படி எடுக்கப்பட்டது? ஒரு கான்செப்ட் வேணுமல்ல. ஏன் 108 அந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்தது? ரொம்ப சிம்பிள்பா. ஒரு மனிதன் ஆயுள் நிர்ணயம் அப்படின்னு ஒரு கணிதம் இருக்குது. அப்போ அந்த ஆயுள் நிர்ணயம் அப்படிங்கிறது பரிபூரண ஆயுள், முழுமையாக இந்த உலகத்தில் பிறந்து வாழ வேண்டிய வயதில் சிறப்பாக வாழ்க்கையை நடத்தி சந்ததிகளை இந்த உலகத்திற்கு கொடுத்துட்டு ஒரு ஜீவன் பிரியுது, இயற்கையாக மரணம் அடையுது அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் 120 வருடங்கள். இந்த 120 வருடங்கள் எதன் அடிப்படையில் கொடுத்தார்கள் என்றால், ஒரு கிரகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட திசையை நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். முதலில் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் அப்படின்னு 9 கிரகங்களுக்கு இந்த 120 வருடங்களை பிரித்து அந்தந்த கிரகங்களினுடைய ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரியும் தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் வருடங்களை பிரித்தார்கள். அதில் கடைசியாக வரக்கூடிய திசைதான் புதன் திசை. எல்லாத்துக்கும் கடைசியில் வராது, அவர்களுடைய பிறப்பின் அடிப்படையில் இடையில் முன்னாடி பின்னாடி வரும். ஆனால் புதன் திசை யாருக்கெல்லாம் வருகிறதோ, அது எந்த வயதில் வந்தாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு இளம் வயதாக இருந்தால் பொருளாதார ரீதியாக நலிவும், மத்திம வயதாக இருந்தால் நோய் நொடியால் நலிவும், கடைசி வயதாக இருந்தால் மோட்சத்துக்கு போகிறதுக்குண்டான அமைப்பையும் தரும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, இதற்கும் 108க்கு என்ன சம்மந்த? கேள்விக்கு வாயா, நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிற, மைக்கை கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க, சொல்கிறேன். ஒரு மனிதன் பிறந்து 60 வயது வரைக்கும் தான் அவனுடைய சம்பாத்தியம் இருக்கும். 60 வயதுக்கு மேல் ஓய்வெடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் நமது அரசாங்கம் பணி ஊழியர்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஓய்வு அப்படிங்கிறத 60 வருடங்கள் அப்படின்னு நிர்ணயித்திருக்காங்க. அப்போ இந்த 60 வருடம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் தமிழ் வருடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தமிழ் வருடத்தில் முதல் வருடம் பிரபவ ஆண்டு. பிரபவ ஆண்டு தான் தமிழ் வருடத்தின் முதல் வருடம். இது சமஸ்கிருத சொல்.
அப்படியே வரிசையாக சமஸ்கிருதத்தில் வரும். நான் இதற்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற வீடியோ. அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த 60 வருடங்களினுடைய பெயர். கடைசியாக அக்ஷய வருடம், முதல்ல பிரபவ வருடம், கடைசியாக 60ல் முடிக்கிறது அக்ஷய வருடம். இந்த 60 வருட கணக்கு தான் முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா மனிதன் இந்த 60 வருடத்தில் தான் உழைக்கக்கூடிய காலகட்டம், அதற்கப்புறம் ஓய்வு. அப்போ இந்த 60 வருடத்தை முதலில் வச்சுக்குங்க. அதற்கடுத்தது 27 நட்சத்திரங்கள், 60ம் 27ம் கூட்டுங்க 87. அதற்கப்புறம் நவகிரகங்களில் 9 நவகிரகம், ராசிகளில் 12 ராசிகள், மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 108. ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக சொன்ன, ஜோதிட ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வருடங்கள் 60, மனிதன் உழைத்து ரிட்டையர்ட் ஆக வேண்டிய வயசு 60. இந்த 60 வருடம் ப்ளஸ் 27 நட்சத்திரங்கள் ப்ளஸ் 12 ராசிகள் 9 கிரகங்கள், இவற்றை கூட்டினீங்கனாலும் 108 வரும். 108க்குள்ள தான் மேஜிக் இருக்கு. அதனால தான் ஆன்மீக திருவிழாக்களில், ஆன்மீக சொற்பொழிவுகளில் எதையை செய்தாலும் 108 என்ற எண்ணிக்கையில் அதையை செய்வார்கள். இதனால தான் பிரபஞ்சம் 108 என்ற எண்ணை மனிதர்களுடைய அவசர தேவைக்கு கொடுக்க வேண்டும் என்று அமைச்சகத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு, அவர்கள் மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தபடியா 108 அப்படிங்கிற ஒரு சட்டமே இருக்குது. ஐபிசி செக்ஷன், பழையது ஐபிசி செக்ஷன் 306, இது நியூ ஆக்ட் அப்படின்னு சொல்லி 108 பிஎன்எஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது சமூக பாதுகாப்பு சட்டம். இந்த மாதிரி இந்த 108க்குள் பல ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய மேஜிக் உள்ளது. எனவே 108 அப்படிங்கிறதை ஆம்புலன்ஸுக்கு அந்த பிரபஞ்சம்தான் கொடுத்துருக்கு. எனவே மக்களுடைய மனதில் அவசர தேவை, ஆபத்து, உதவி அப்படின்னா 108 அப்படிங்கிறது பதிவாயிருச்சு. எனவே அரசாங்கம் இந்த 108 எடுக்காது. ஆகவே வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்களையோ மற்றதையோ நம்ப வேண்டாம். உங்களுடைய ஆபத்தான காலகட்டங்களில் ஒரு ஜீவன் உயிருக்கு போராடுது அப்படின்னா தாராளமாக 108 அழைக்கலாம். என்ன நண்பர்களே, ஒரு 108 அப்படிங்கிற மேஜிக், 108 ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற மேஜிக் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆதிசித்தன் தமிழ் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். வாழ்க நலமுடன்.